பாருங்க, அமெரிக்காக்காரன் டேரியல் டிக்சன் ஒரு படகுல கட்டி போட்டு கடல்ல மிதந்தான். சீரியல் ஆரம்பிச்சேன்னா அப்படித்தான். அப்புறம் பிரான்ஸ் கடற்கரையில கரை ஒதுங்கிட்டான். பாருங்க அந்த ஆபத்தை. வாழ்க்கையிலேயே இல்லாத அனுபவம். தண்ணி தேடி அலைஞ்சான். பசி என்ன அளவுக்கு இருந்திருக்குன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. அப்புறம் ஒரு கிராமத்துக்கு போனான். வெறிச்சோடிய கிராமம். எல்லாரும் போயிட்டாங்க. ஏன் தெரியுமா? சும்மா சொல்லல. ஜாம்பி. உலகம் முழுக்க ஜாம்பி. என்ன ஒரு கொடுமை. அப்புறம் நீண்ட தூரம் நடந்து ஆற்றுக்கரையில படகு கண்டுபிடிச்சான். சாப்பாடு தேடினான். ஒரு குடும்ப படத்தையும் கண்டுபிடிச்சான். பயணத்துக்கு போறதுக்குன்னு எடுத்துட்டாங்க போல. அதுல ஒரு மேப் இருந்தது. அமெரிக்கா திரும்ப போற மேப். அந்த மேப்ப பாருங்க. தென் பிரான்ஸ்ல ஒரு துறைமுகம் இருக்குன்னு தெரிஞ்சுச்சு. டேரியல் சரியா தெற்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டான். அடுத்த நாளே என்ன ஒரு துணிச்சல். டார்ல் அவன் பொருட்களை எல்லாம் தயார் பண்ணிட்டு ஒரு டேப் ரெக்கார்டரில் அவன் கடைசி சொல்றதுக்கான ஒரு செய்தியை பதிவு பண்ணிட்டான். அப்புறம் தென் பாரிஸுக்கு பயணம் ஆரம்பிச்சான். பயணத்துல 100 சாம்பிள்கள் எல்லா இடத்திலையும் கிடந்தாங்க. சில மணி நேரத்துல டார்ல் சூப்பர் மார்க்கெட் கட்டிடத்துக்கு வந்து சரண்டர் பண்ணிட்டான். சாப்பாட்டு பொருள் தேட போறேன்னு கட்டிடத்துக்குள்ள போறப்போ சட்டன்னு சாம்பிள்கள் தாக்கினா என்ன பண்றதுன்னு ஈட்டி தயாரா வச்சுக்கிட்டான். எதிர்பார்த்தது போலவே சில சாம்பிள்கள் தாக்கினாங்க. டார்ல் அவங்களை வச்சு அடிச்சு ஓட்டினான். ஆனா ஒரு சாம்பிள் அவன் கையை பிடிச்சு காயப்படுத்திடுச்சு. இந்த இடத்துல இருக்கிற சாம்பிள்களுக்கு பர்னர்ஸ் பேர். அதிக ரேடியேஷன் அடிச்சிருக்கு. அவங்க தொட்டா தோல் எரிஞ்சிடும். கை எரிஞ்சு வலிச்சாலும் டார்ல் அவன் பயணத்தை தொடர்ந்தான். பல தடவை அவன் எரிஞ்ச இடத்துல தண்ணி ஊத்திட்டு இருந்தான். டேரியல் மார்சேல்ஸ் பக்கம் போறப்போ சருமத்துல இருந்த வலி கொஞ்சம் குறைஞ்சது. அப்போ ஒரு பொம்பளை அவனுக்கு பின்னாடி வர்றா. ஆனா டேரியலுக்கு பயம் இல்ல. பின்னாடியே வர்றாளான்னு கூட அவன் கண்டுக்கல. ஒரு பழைய வீட்டுக்கு முன்னாடி போய் நிக்கிறான். அங்க பாருங்க, மேரி பெல் கோம்னு ஒரு பொம்பளை, ஒரு கண் தெரியாத முதியவங்க இருக்காங்க. பொருட்களை எடுத்து போற மாதிரி நிக்குறாங்க. டேரியல் அங்க போறப்போ அவன் காலுக்கு ஒரு ஜாம்பி கண்ணி. அட போங்கடா. சத்தம் கேட்டு மேரி பெல்லும் கோவும் டேரியலை பார்க்கறாங்க. டேரியல் தன்னால இருக்கிற மருந்தை மேரி பெல்லு கிட்ட சில ஆப்பிளுக்கு மாத்திக் கொள்ளணும்னு சொல்றான். சரி, பேரம் பேச ஆரம்பிச்சாங்க. அப்பப்பா, இரு ஆளு துப்பாக்கியோட வந்து டேரியலை பிடிச்சுக்கிறாங்க. சாப்பாட்டை பிடுங்க போறாங்க. ஆனா அந்த ஆளுங்க கவனிக்காம இருந்த நேரத்துல டேரியல் ஒருத்தர் பின்ன ஒருத்தர அடிச்சு தள்ளிட்டான். அதனால டேரியலுக்கு காயமாச்சு. அவன் கோம் கிட்ட மாத்தி வச்ச மருந்தை மேரி பெல் கிட்ட கேட்கிறான். கோம் அதை கேட்கிறான். டேரியல் திடீர்னு மயங்கி விழுந்தான். நம்ப முடியல. ஏன்னா அவங்க 2 பேரும் கண் தெரியாத மாதிரி நடிச்சு போய் சொல்லிட்டு இருந்தாங்க. கோம் மரியா பெல் சீக்கிரமா சாப்பாடு மருந்து எல்லாம் எடுத்துட்டு ஓடிட்டாங்க. ஒரு பொம்பளை டேரியலை பின்தொடர்ந்துட்டு இருந்தா. அவன் மயங்கி விழுந்த போது அவ வந்தா. டேரியல் கண் தெரிஞ்ச போது அவன் ஒரு மடத்துல இருக்கான். அங்க இருக்கிற சகோதரிகள் அவனை சிகிச்சை பண்றாங்க. ஆனா பாருங்க, சகோதரிகள் அவன் சாம்பி கடிச்ச கையை எரிச்சு சிகிச்சை பண்றாங்க. நம்ப முடியலையே. அடுத்த நாள் இசபெல்னு ஒரு சகோதரி டேரியலை சந்திச்சா. அவ தான் முந்தின நாள் பின்தொடர்ந்துட்டு இருந்த பொம்பளை. அவ சொன்னா டேரியலை சாம்பி கடிச்சது அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அவங்க அவன் கையை எரிச்சு சிகிச்சை பண்ணாங்க. இன்ஃபெக்ஷன் வந்துடாதுன்னு. பின்னாடி இசபெல் அவங்க மடத்து பெயர சொன்னா. இண்டோ எல்போன்னு. நம்பிக்கை கூட்டமைப்புன்னு சொன்னாச்சுல்ல. ஆமா, டேரியல் கொஞ்சம் நல்லா இருந்ததும் தன்னை சுத்தம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணானே. அப்போ இசபெல் வந்து பாக்குறா. எவ்வளவு சந்தோஷமா இருந்தா பாருங்க. நீண்ட நாள் கழிச்சு ஒருத்தர் அந்த மடத்துக்கு வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம். அப்புறம் டேரியல் ஸ்நானம் பண்ணிட்டு வந்ததும் இசபெல் அவனை மடத்தை சுத்தி காட்ட ஆரம்பிக்கிறா. அங்கே சகோதரிகள் தங்கற இடம், பூஜை அறை, வாழற இடம்னு எல்லாத்தையும் காமிச்சு விவரமா சொல்றா. ஆனா பாருங்க, இன்னொரு விஷயம். 2ஆம் உலகப் போர்ல வாழ்ந்த ஆயுத கிடங்கும் அந்த மடத்துல இருக்கு. அது மட்டும் இல்ல, லாரான்னு ஒரு பையனையும் அந்த மடத்துல பாதுகாப்பா வச்சிருக்காங்க. பூவோர் டிவியான்ஸ்னு ஒரு கும்பல் அவனை தாக்கிச்சு. அந்த கூட்டத்தார்கிட்ட இருந்து பாதுகாக்கிறாங்க. அந்த நம்பிக்கை கூட்டமைப்பு லாரான் தான் மனுஷ குலத்தை காப்பாத்த போற மெசியா அப்படின்னு நம்புறாங்க. அதனால அந்த சகோதரிகள் அவனை காப்பாத்த உறுதி எடுத்திருக்காங்க. சொல்லிக் கொண்டிருக்கும் போது தலை சகோதரி இசபெலை அழைக்கிறாங்க. டேரியல் சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கான். அப்போ தலை சகோதரி வந்து கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. இசபெல் ஒரு அந்நியனை மடத்துக்குள் கொண்டு வந்தாச்சு. ஆனா இசபெல் தலைமை துறவியை டேரியல் நல்லவன்னு உறுதியா சொல்றா. எவ்வளவு நாளா அவனை பின்தொடர்ந்து பார்த்திருக்காங்கன்னு சொல்லி நம்ப வைக்கிறா. ஆனா டேரியல் மடத்தை சுத்தி பார்த்துட்டு இருக்கையில் லாரன் வந்து ஒரு மூலையில் பேச அழைக்கிறான். அந்த நேரத்துல மேரி பெல் குவோன் பயணம் பண்ணிட்டு இருக்கையில் பூர் டேவான் கும்பல் சட்டன்னு தாக்குதது. அவங்க 2 உறுப்பினர்களை டேரியல் கொன்னதுக்கு பழிவாங்க வந்திருக்காங்க. கேட்டதுக்குள்ள கெட்ரான்னு ஒருத்தன் குவோனை கொன்னுடுறான். அவனோட கூட்டாளிகளுக்கு குவோன் தான் காரணம்னு நினைச்சு மேரி பெல் கிட்ட மடத்துல என்ன நடந்ததுன்னு கேட்கிறான். இன்னொரு பக்கம் லாரன் கூட இருக்கிற டேரியல் சாம்பிஷ் பாதிரியாரை மடத்துக்குள்ள பார்த்து அதிர்ச்சியாகிறான். அந்த சாம்பியை அங்கே வச்சிருக்க துறவிகளோட முடிவை டேரியல் கேள்வி கேட்கிறான்.
அது அவங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லி ஏதோ விஷயம் சரியில்லைன்னு டேரியலுக்கு உணர்வு வர ஆரம்பிக்கிறது. ஆசிரமத்துல நடக்கிற விஷயம். டேரியல் கிளம்பி தென் பாரிசுக்கு போகலாம்னு முடிவு பண்றான். இதை கேட்ட இசபெல் அவனை தடுக்க முயற்சி பண்றா. அவள் ரொம்ப நாளா டேரியல் வரத்தானே காத்துக்கிட்டு இருந்தா. ஒரு ஜோசியம் சொல்லி இருக்கு, டேரியல் இந்த ஆசிரமத்துக்கு வந்து லாரன் என்பவரை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு. அது ஜாம்பி குற்றவாளிகள்னு எல்லாத்திலையும் இருந்து பாதுகாப்பான இடம். பிரான்ஸ்ல. இசபெல் இன்னும் சொல்றா, லாரன் மனுஷகுலத்தை அழிஞ்சு போறதுல இருந்து காப்பாத்த ஒரு பெரிய வேலையை செய்ய போறான்னு. ஆனா டேரியல் கிளம்பிடணும்னு பிடிவாதமா இருக்கான். அதே நேரத்துல மேரிபெல் தனக்கு ஆபத்துன்னு நினைச்சு கேட்ரனுக்கு டேரியல் அவங்க கூட்டத்தார்களை கொன்ன இடத்தை காட்டறா. அவன் அண்ணன் ஜாம்பியா மாறிட்டதை பார்த்து கேட்ரன் கொதிச்சு போறான். டேரியலை தேடி அழிக்கணும்னு முடிவு பண்றான். கேட்ரனும் அவன் கூட்டமும் டேரியல் எங்கேன்னு தேடி அலைஞ்சு இசபெல் ஒட்ட வச்ச போஸ்டரை பார்க்கறாங்க. சீக்கிரம். காட்ரான் கூட்டாளிகள் ஆசிரமத்துக்கு டேரியலை தேடி புறப்பட்டாங்க. கொஞ்ச நேரத்துல டேரியல் ஆசிரமத்தை விட்டு போயிட்டான். அப்போ காட்ரான் கூட்டம் ஆயுதங்களோட ஆசிரமத்துக்கு வருதுன்னு பார்த்தான். அவனுக்கு சகோதரிகள் மேல பயம். அப்புறம் காட்ரான் சகோதரிகளிட்ட அனுமதி கேட்டான். அமெரிக்கன் அங்கே மறைஞ்சிருக்கலாம்னு சந்தேகம். முதன்மை சகோதரி மனமறுத்தாலும் உள்ளே வர சொன்னாங்க. அதே நேரம் இசபெல் லாரனையும் மறைச்சா. காட்ரான் கூட்டம் கண்டுபிடிக்க கூடாதுன்னு மற்ற சகோதரிகள் ஆயுத கிடங்குக்கு ஓடி போய் ஆயுதங்களை எடுத்து போர் ஜன்பி பண்ண ஆரம்பிச்சாங்க. காட்ரான் கூட்டத்தை எதிர்க்க இசபெல் காட்ரான் கூட்டத்தை சந்திச்சா. அவங்க ஒவ்வொரு அறையையும் சோதனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆசிரமத்துல ஆண்கள் இல்லைன்னு சொன்னா. ஆனா காட்ரான் நம்பல. லாரன் மறைஞ்சிருந்த அறையையும் சோதிக்கணும்னு பிடிவாதம். சந்தோஷமா காட்ரான். அட போங்கடா. சத்தம் கேட்டு ஆளுகளெல்லாம் கலங்கி போச்சு. அடுத்த அறையில அந்த சாக்காட்டு குறு கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் ஒரு ஜாம்பி உயிரோட இருக்குன்னு பார்த்த உடனே கேட்ரன் டே அடிச்சு போடுங்கன்னு கத்தறான். ஆனா லாரன் அதை கொல்ல விடமாட்டேன்னு தடுக்கிறான். ஏன் தெரியுமா? அழிக்க கூடாதுன்னு சொல்றான். அப்படி என்ன சாமி? கேட்ரன் அதிர்ச்சியா ஒரு பையனை கிட்டே பார்த்துடுறான். டே இவனை எங்க கேம் கிட்டே கொண்டு போகலாம்னு முடிவு பண்ணிடுறான். அப்போ கேட்ரன் கூட்டம் லாரனை எடுத்து போக போறப்போ டேரியல் தாக்குறான். கொள்ளை சுட்டு போர் ஆரம்பிச்சிடுச்சு. ஆயுதங்களோட நின்ன சிஸ்டர்களும் சேர்ந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தரா சிஸ்டர்கள் விழுறாங்க. ஆனா கடைசில டேரியலும் சிஸ்டர்களும் கேட்ரன் கூட்டத்தை அடிச்சு துரத்திடுறாங்க. போர் முடிஞ்சிச்சு. காயப்பட்ட அந்த ஹெட் சிஸ்டர் டேரியலை பார்த்து லாரனை பாதுகாப்பா கொண்டு போக சொல்றாங்க. அந்த இரவு டேரியல், லாரன், இசபெல் மற்றும் சில்வி போர்ல உயிர் பிழைச்ச ஒரு சிஸ்டர் லாரனை கொண்டு போக வெளியேறாங்க. கொஞ்சம் நேரம் நடந்தாச்சு. 4 பேரும் அவங்களை ஓய்வெடுக்க வச்சு ஒரு நெருப்பு பிடிச்சு சூடு பண்ணிக்க சொன்னாங்க. அந்த நேரத்துல தாரல் இசபெல்லையும் மற்றவங்களையும் சந்திச்சு ஒரு உடன்பாடு பண்ணிக்கிறான். லுரானை அவங்க இடத்துக்கு அழைச்சிட்டு போறேன்னு சொல்லி பின்னால இசபெல்லா தன்னை பாரிஸ் தெற்கு துறைமுகத்துக்கு வழிநடத்த வேண்டாம்னு சொல்றான். இசபெல்லா சம்மதிக்கிறா. அப்புறம் கதை வடக்கு பிரான்சுக்கு மாறுது. இவான்ஸ் படையின் தலைவி மாரன் ஜெனட் கிட்ட கடுப்பா இருக்கா. தாரலை கொல்ல முடியாம போனதுக்கு அவங்க கீழ்கோட்டார்கள் மேல கடுமையா கோபப்படுறா. ஆச்சரியமா தாரல் முன்னாடியே அவங்க கையில சிக்கி கடலுக்கு ஓடிப்போய் கரை சேர்ந்தவன். மாரன் கவலையா இருக்கா. தாரலை சீக்கிரம் கொல்லாட்டி அவள் திட்டங்கள் எல்லாம் கெட்டு போயிடும்னு சொல்றா. அப்புறம் கதை இசபெல்லாவுடைய கடந்த காலத்துக்கு போகுது. சோம்பி கிருமிகள் உலகமெங்கும் பரவுறதுக்கு முன்னாடி இசபெல்லா பாரிஸ்ல ஒரு கைப்பிடி திருடன் ஒரு நைட் கிளப்பில ஒரு கெட்டவனை சந்திச்சு கைது செய்றா. அவனை வலையில் வீழ்த்தி அவன் விலை உயர்ந்த சாமான்களை சாமர்த்தியமா திருடினா. ஒரு நாளு இசபெல் பாலத்தை கடக்கிறாள். அப்போது சுத்தியல் அடிச்ச மாதிரி அலறல் சத்தம். ஒரே சமயம் எல்லாரும். அவள் ஒரு அதிர்ச்சியா என்னன்னு பார்க்காம ஓடிடுறா. சப்வே ஸ்டேஷன்ல இறங்கினாள்னா. ஆமா, ரயில்லேயே சாம்பிஷ் மாறிட்டாங்க. 100 பேர் கண்ணுலேயே பார்த்தா மாதிரி. அவள் அலறியடிச்சு ஓடிடுறா. அபார்ட்மெண்ட்ல போய் சேர்ந்தாள்னா. பாரிஸ் முழுக்க சாம்பிஷ் கோலம். ஒரு நாட்டாங்கட்டி மாதிரி. அந்த நேரத்துல அவள் காதலன் குயின் வந்து காரை நிறுத்தி கேட்கிறான், ஓடுன்னு. இல்லன்னா பிடிச்சு தின்னுடுவாங்க. அவள் என் தங்கச்சி லில்லின்னு கெஞ்சுறா. போய் அவளை அழைச்சு வருகிறான். 3 பேரும் பாரிஸ்ல இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. இப்போ திரும்பி பாருங்க. பெரில் மற்றும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் குதிரையில போறாங்க. வடக்கு நோக்கி. ஒரு இடத்துல குதிரைகள் கிறுகிறுன்னு ஆரம்பிக்குது. சாம்பிஷ். ஏகப்பட்ட சாம்பிஷ். எல்லாரும் போராட ஆரம்பிச்சுட்டாங்க. குதிரையை விட்டுட்டு உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடிட்டாங்க. 4 பேரும் நடைப்பயணம். அப்போ திடீர்னு ஒரு மர்ம கூட்டம் அம்பு தாக்குதல். அடேங்கப்பா. டேரியல் யாருன்னு தேடி போனா கைது. அவங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. அந்த மர்ம கூட்டத்துல லூனு ஒருத்தர் வந்து பார்க்கறாரு. இசபெல் தன்னை சகோதரின்னும் டேரியலை பாதிரியார்னும் அறிமுகம் பண்றா. டேரியல் அதிர்ச்சி. பாதிரியாரா? ஆனா சமாளிச்சுட்டாரு. லூ சகோதரிகள் பாதிரியார்னு கேள்விப்பட்டதும் விடுதலை. அவங்க வாழ்க்கையை பாருன்னு சொல்றாரு. அப்போதான் டேரியலுக்கு அதிர்ச்சி. சின்ன சின்ன குழந்தைகள் தான். ஜாம்பி காட்டுல உயிர் பிழைச்சவங்க. ஒன்னா சேர்ந்து பாதுகாப்பு. லூ சொல்றாரு, முதல்ல ஒரு பாட்டி பராமரிச்சாங்க, மாடம் டுபோன்னு.
ஆனா டூபாய்ஸ் நோய்வாய்ப்பட்டாரு. யோ. அந்த பசங்க அந்த இரவு விசிறியோட சந்தோஷமா இருந்தாங்க. டேரியல் மற்றும் அவங்க கூட்டத்துல சாப்பிட்டாங்க. லூ டேரியலை பாதிரியாரா சாப்பாட்டுக்கு முன்னாடி பிரார்த்தனை பண்ண சொன்னாரு. டேரியல் சும்மா சங்கடமா பிரார்த்தனை பண்ணினாரு. மனுஷ பாவத்துக்கு இது ஒரு தண்டனைன்னு சொன்னாரு. அப்புறம் லூ ஒருத்தர் குதிரையில கோட்டையில தங்கியிருக்காருன்னு சொன்னாரு. அங்கிருந்து சாமான்களை திருடிட்டு போறாருன்னு சொன்னாரு. டேரியலை அந்த சாமான்களை திருப்பி வாங்க சொன்னாரு. டேரியல் சரின்னு சொன்னாரு. அந்த ஆள்கிட்ட மருந்து இருக்கலாம்னு நம்பினாரு. டூபாய்ஸுக்கு உதவணும்னு நினைச்சாரு. டேரியல் அந்த ஆளோட குதிரையை திருட பிளான் போட்டாரு. லாராவை வேகமா அவங்க இடத்துக்கு கொண்டு போகணும்னு நினைச்சாரு. கதை கடந்த காலத்துக்கு போச்சு. இசபெல் சாக்காடு தேடி போயிட்டு இருந்தா. லில்லி கர்ப்பமா இருக்கா. வயிறு வலிக்குது. இசபெல் லில்லிய சமாதானப்படுத்த முயற்சி பண்ணா. அவள் தங்கை லில்லிக்கு பாதுகாப்பான இடத்திற்கு போகலாம்னு உறுதியா சொல்றா. ஆனா குயினுக்கு லில்லி பழுவா தெரியுது. அவளை விட்டுட்டு போயிடலாம்னு இசபெல் கிட்ட சொல்றான். கொடுமையா. அவன் அவள் தங்கச்சிய பத்தி பேசுறது இசபெல்லுக்கு பிடிக்கல. சீக்கிரமா கார் சாவியை எடுத்துட்டு அவனை பெட்ரோல் பங்க்ல விட்டுட்டு போயிடுறா. இப்போ தாரில் லூவு கூட கோட்டைக்கு போறாங்க. லூவோட சாமான்களை திருடின கொள்ளையனை பிடிக்க. லூ தாரில் பாதிரியாரில்லன்னு தெரிஞ்சுக்கிட்டா. ஆனால் அவரு நல்ல மனுஷன், எங்களுக்கு உதவி பண்ணுவார்னு நம்புறா. அதே சமயம் லாரன் சின்ன பசங்க கிட்ட அசிங்கப்படுத்தப்படுறான். அவன் மடத்துல பெண்களோட மட்டும்தான் இருந்திருக்கான். அவனுக்கு சோகம். அங்கிருந்து ஓடி போய் சந்தோஷமா இருக்கலாம்னு முடிவு பண்றான். சில வருஷங்களுக்கு முன்னாடி இசபெல்லும் லில்லியும் ரோட்டுல ஆம்புலன்ஸ் பார்க்கறாங்க. உதவி தேடலாம்னு முடிவு பண்றாங்க. லில்லிக்கு இன்னும் வலி. திடீர்னு ஜாம்பி வந்து அவளை காயப்படுத்துது. இசபெல்லா. அந்த கொடூரமான மழை இரவில் ரோட்டிலேயே கிடந்த காயம்பட்ட லில்லியை அவசரமா எடுத்துட்டு போக இசபெல் நகர எல்லையில இருக்கிற மடத்துக்குள் ஓடிப்போனா. உள்ளே இருக்கிற சாமியார்கள் கிட்ட உதவி கேட்டா. இன்னும் ஜாம்பி ஆகாத ஒரு சாமியார் அவங்க அம்மாக்களோட சேர்ந்து உடனே லில்லிக்கு உதவி பண்ணினாங்க. ஆனா லில்லிய காப்பாத்த முடியல. அவ வயித்துல குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சதும் அந்த குழந்தையை பத்திரமா எடுக்க முடிவு பண்ணினாங்க. கஷ்டப்பட்டு பிரசவம் பார்த்த பிறகு லில்லி ஜாம்பியா மாறிட்டா. அந்த நேரத்துல தான் இசபெல் அவள் மருமகனுக்கு லாரன்னு பெயர் வச்சா. அந்த குழந்தை ரொம்ப சிறப்புன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஏன்னா ஜாம்பி வைரஸ் தொற்றிய அம்மா கிட்ட இருந்து பிறந்த குழந்தை அவன். உலகத்தையே காப்பாத்த சக்தி உள்ளவன்னு நம்பினாங்க. இப்போ காட்டுல ஒருத்தனா நடந்து போயிட்டு இருந்த லாரன் டேரியல் விட்டுட்டு போன குதிரை ஜாம்பிகளால கொல்லப்பட்டதை பார்த்து அதிர்ச்சியானான். அதே நேரத்துல டேரியலும் லூவும் கோட்டை அருகே வந்து சேர்ந்தாங்க. ஆனா கோட்டைக்கு போற பாலம் கேஸ் ஆகி கீழே ஜாம்பிகள் நிறைஞ்சு கிடக்குறதால உள்ளே போக முடியல. சரி, வேற வழி தேடி பாலத்தை கடக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அதுக்குள்ள டேரியல் லூவை பாதுகாப்பா வச்சுக்கணும்னு ஒரு அறையில பூட்டி போட்டாரு. கோட்டைக்குள்ள நுழைஞ்ச உடனே டேரியல் சீக்கிரமே உள்ளே போயிட்டாரு. அப்புறம் சத்தம் கேக்குது. பேய் மாதிரி சத்தம். தரை கீழ் அறையில போய் பார்த்தா ஹாரிசன்னு ஒரு பையன் மறைஞ்சு கிடக்கிறான். அதே நேரம் லூ சொன்ன ஆளு தொலைவிலிருந்து டேரியலை சுட முயற்சி பண்றாரு. டேரியல் உடனே ஹாரிசனை அந்த ஆள பேய் மாதிரி பயமுறுத்த சொல்றாரு. அவரு பின்னால போய் பிடிக்க போறேன்னு சொல்லி சாமர்த்தியமா அந்த ஆளை கட்டி போட்டாரு டேரியல். அப்புறம் கென்ஸ்னு ஒருத்தன் வந்தான். டேரியல் ஆங்கிலம் பேசுறத பார்த்ததும் டேரியல் துப்பாக்கி பிடிச்சு நின்னா. அவன் பயந்து போய் அமெரிக்கக்காரங்கன்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிச்சான். ஆனா டேரியல் காதில விழல. டேரியலும் ஹாரிசனும் அவன் கிட்ட இருந்த சாப்பாட்டெல்லாம் லூ இருக்கிற இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆனா அதிர்ச்சி, பாலம் கீழே விழுந்துடுச்சு. சாமான்கள் எல்லாம் ஜாம்பி கிட்டே போயிச்சு. கீழே இருந்த நீர் நிறைஞ்ச இண்டா கம்ல இருந்து அவன் சாப்பாடு பொருட்களை எடுக்க முயற்சி பண்றான். ஆனா உடனே இண்டா கம்ல விழுந்துட்டான். அந்த நேரத்துல 10 ஜாம்பிகளும் அவனை தாக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்போதான் டேரியல் ஹாரிசனை ரொம்ப வேகமா காப்பாத்தினான். அவனும் கீழே விழுந்துட போறான்னு தோணுச்சு. ஆனால் இந்த காப்பாற்றுற முயற்சியில டேரியலை இண்டா கம்ல விழுந்துட போற மாதிரி ஆயிடுச்சு. அப்போதான் லூ அடைஞ்ச அறையில இருந்து வெளியே வந்து சரியா அவனை காப்பாத்தினா. டேரியலும் லூவும் ஹாரிசனும் கடைசியா அடித்தளத்துக்கு திரும்பி வந்தாங்க. அங்க வந்து சோகமான செய்தி கேள்விப்படறாங்க. டுபாய்ஸ் இறந்துட்டாங்கன்னு. உடனே டேரியல் எல்லாருக்கும் சாரி சொல்றான். டுபாய்ஸை காப்பாத்த மருந்து இருக்குன்னு ஏமாத்திட்டேன்னு சொல்றான். அப்புறம் லூவும் அவளோட நண்பர்களும் டுபாய்ஸை புதைச்சு அவங்க எல்லாரையும் பராமரிச்ச அந்த பாட்டிக்கு கடைசி மரியாதை செலுத்துறாங்க. அதற்கு பிறகு டேரியல் லூவை தலைவியா வைக்க ஊக்குவிக்கிறான். அவங்க வாழ்க்கையை தொடர சொல்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு டேரியலும் அவன் டீமும் அடுத்த இடத்துக்கு போக விடைபெறாங்க. லாரன் முதல்ல சம்மதிக்கல. அவன் ஒரு வேலையை ஆரம்பிச்சுட்டான்னு சொல்றான். அங்கே நண்பர்களை பண்ணிக்கிட்டான். ஆனா இசபெல் சொல்றா, உலகத்தையே இந்த ஜாம்பி வைரஸ்ல இருந்து காப்பாத்த முடியறது அவன்தான்னு. அதே சமயம் கடிரான். ஆச்சரியம். அந்த மடத்துல நடந்த துப்பாக்கி சண்டையில உயிர் தப்பிச்சு வந்தவன் டேரியல் விட்டுட்டு போன ஒரு வரைபடத்தை கண்டுபிடிச்சான். அந்த வரைபடத்துல டேரியலும் இசபெல்லும் எங்க போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. டேரியலும் அவன் கூட்டமும் குதிரை வண்டியில பயணம்.
பாரிஸ். அங்க ஒரு தியேட்டர் கட்டிடத்துல நிறுத்திட்டாங்க. ரேடியோ பயன்படுத்தி தொடர்பு கொள்ள போறாங்க. இசபெல் அங்க இருக்கிற ஒரு இசைக்கலைஞர்கிட்ட ரேடியோ இருக்குன்னு தெரிஞ்சு அந்த இடத்தை காட்டினா. டேரியலும் இசபெல்லும் உள்ள போறாங்க. சில்வியே வெளியில காவலுக்கு இருக்கா. கடிரானுக்கு கவசமா டேரியல் ஒரு துப்பாக்கி கொடுத்தான் ஜாம்பி அட்டாக்னா பயன்படுத்திக்கன்னு. கொஞ்ச நேரத்துல அந்த கட்டிடத்துல ஒரு முதியவர் சந்திச்சாங்க. ரேடியோ பத்தி கேட்டாங்க. முதியவர் ரேடியோ இருக்கிற அறைக்கு அழைச்சிட்டு போனாரு. டேரியல் இசபெல்லா ரேடியோ சரி பண்றாங்கன்னு பாருங்க. அந்த முதியவர் விருந்தாளிகள் வந்தத மகிழ்ச்சியில சந்தோஷமா இசை போட ஆரம்பிச்சுட்டாரு. அடடா. அப்புறம் அந்த முதியவர் டேரியலையும் இசபெல்லாவையும் ஒரு தியேட்டர் ரூம் கொண்டு போயிட்டாரு. என்ன பார்த்தாங்கன்னா கட்டப்பட்ட சாம்பிள்கள் ஸ்டேஜ்ல இசைக்கருவிகள் வாசிக்கிறாங்க. அதிர்ச்சி அதிர்ச்சி. டேரியலுக்கும் இசபெல்லாவுக்கும் அந்த முதியவர் வித்தியாசமான நடவடிக்கையால அதிர்ச்சி. அங்கிருந்து வேகமா ஓடிப்போகலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதே நேரம் சில்வி லாரனுக்கு ஒரு சாம்பிள் வருவதை தடுக்க முயற்சி பண்றா. அப்போ டேரியல் சரியா வந்து சாம்பிளை சுட்டு போட்டு சில்விய காப்பாத்திட்டாரு. ஆனா அந்த துப்பாக்கி சத்தம் கேட்டதும் நிறைய சாம்பிள்கள் வந்துடுச்சு. அப்போ டேரியலும் அவங்க கும்பலும் குதிரை வண்டியில ஏறி தியேட்டர் கட்டிடத்திலிருந்து ஓடி போயிட்டாங்க. சரி, அப்புறம் என்ன ஆச்சுன்னா பயணம் போய் கொண்டிருந்த போது ஃபாலோன்னு ஒருத்தர் நடத்துற கூட்டத்தாரால அவங்க நிறுத்தப்பட்டாங்க. இசபெல்லா அவங்க வேலையை விளக்கினதும் ஃபாலோ சொன்னாரு அவங்க கூட்டம் லாரன்ஸ் வருவதை நிறைய நாட்களா காத்திருந்தாங்கன்னு. ஃபாலோ இசபெல்லா கும்பலை அவர்கள் தலைமையிடத்தை அடைந்ததும் டேரியல் தன் குடும்பத்தோட அமெரிக்கா அலெக்சாண்ட்ரியால இருக்கிறவங்களோட பேச ஒரு வானொலி இருக்கான்னு கேட்டான். அப்புறம் தன் சொந்த ஊருக்கு போக ஒரு கப்பல் எப்படி கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னான். ஆனா PH குழுவுக்கு வானொலி இல்லைன்னு தெரிய வந்தது. அவங்க கிளிஞ்சல் பறவைகளை தான் உபயோகிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனாலும் PS உதவி பண்ண யாரோ ஒருத்தரை அவருக்கு தெரியும்னு சொன்னாரு. ஆனா அந்த ஆளுக்கு பணம் கொடுக்கணும்னு எச்சரிச்சாரு. இதை கேட்ட இசபெல் லாரனை கூட்டுக்கு அழைச்சு போனதுக்கு டேரியலுக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சு அவருக்கு அமெரிக்கா திரும்ப உதவி பண்றதுக்கு முடிவு பண்ணா. இப்போ கேட்ரன் பக்கம் போகலாம். அவன் மாறனை அடித்தளத்துல சந்திச்சான். டேரியலும் அவன் கூட்டமும் பாரிஸ் நகர மையத்தை அடைஞ்சிட்டாங்கன்னு தலைவியான மாறனிடம் சொன்னான். உடனே கேட்ரன் டேரியலை மாறன் கிட்ட விரைவா கொண்டு வரேன்னு சத்தியம் பண்ணான். கொஞ்ச நேரத்துல மாறன் கேட்ரனை அவங்க ஆய்வு கூடத்துக்கு அழைச்சு போனாங்க. அங்க பாரிஸ்ல இருக்கிற சாம்பிகளோட சோதனை பண்றாங்க. இசபெல் டேரியலை அவங்க முந்தான அபார்ட்மெண்ட்டுக்கு அழைச்சு போய் அவங்க விலைமதிப்புள்ள சாமான்களை எடுக்க உதவி பண்ணா. பார்த்துட்டு போறாங்கன்னா அந்த ஃபால் நண்பர்களோட வெளியே வந்த உடனே அட போங்கடா, ஒரு கூட்டமா ஜாம்பிங்க வந்து நிற்கிறாங்களே. ஒரு குழந்தை ஜாம்பியும் இருக்கு. அது இசபெல்லோட அக்கம்பக்கத்து வீட்டு பிள்ளை. அப்போ இசபெல்லா டெரில் கிட்ட அந்த குழந்தை ஜாம்பியை கொல்லாதேடா, வேகமா இந்த பக்கத்துல இருந்து ஓடி போயிடுடா கெஞ்சுறா. அப்புறம் ஃபால், சில்வி, லாரன் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போய் இருக்காங்க. டெரில் இசபெல்லா மார்க்கெட் பக்கம் போறாங்க. அடடா, எலும்பு தலையோட நெடுஞ்சாலைன்னு சொல்லலாமா என்னன்னு தெரியல. அந்த பாதையில போகும்போது ஒரு பார்க்கு வந்து சேர்றாங்க. அங்க ஒரு ஆள் இருக்காரு. இசபெல்லா யோசிக்காம அவளோட சட்டவிரோத மருந்தை கொடுக்கிறா. டெரிலை அமெரிக்காவுக்கு அனுப்புறதுக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஆளு அட கடவுளே, டெரிலை குறை சொல்லி அவமானப்படுத்துறாரு. டெரிலுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. அந்த ஆளை அடிச்சு துவைச்சு போட்டாரு. அப்போதான் பாரோட உரிமையாளர் கின் வருகிறாரு. சத்தம் கேட்டு வந்திருக்காரு. அவருக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா? இசபெல்லாவை பார்த்துட்டு அதிர்ந்து போயிடுறாரு. லாரன் வந்ததும் இசபெல்லா அவரை விட்டு போனதும் நடந்ததுன்னு நினைச்சாச்சு. ஐஸ்பெல் அந்த பையனை குயின் கிட்ட அறிமுகப்படுத்த சொல்லி கட்டாயப்படுத்தினா. அடடா, குயின் பார்த்ததும் திகைச்சு போனான். அவன் லில்லி கூட பண்ணின அந்த கெட்ட காரியத்துல பிறந்த அவன் மகன் அதுன்னு உடனே புரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் சபெல் சீற்றத்துல எரிஞ்சு போயிட்டா. அத பார்த்ததும் டேரியல் அவளை அங்கிருந்து கொண்டு போக சொன்னான். ஆனா அவங்க அமெரிக்கா போக உதவி பண்ண யாரையும் இன்னும் கண்டுபிடிக்கலையேன்னு சொல்லி சபெல் தடுக்க முயற்சி பண்ணா. அந்த நேரத்துல கேட்ரான் அவன் டீம் கூட பார்க்க வந்து டேரியலை தாக்க முயற்சி பண்ணுச்சு. டேரியல் சபெல் மற்றும் பையனை காப்பாத்த முயற்சி பண்ணான். அதனால அவன் கேட்ரானோட கவனத்தை மாத்திவிட்டு சபெல் அந்த பையனை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போனா. டேரியல் தன் சாமர்த்தியத்தால நீள் கட்டிடத்து மேல போய் கேட்ரான் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். ஆனா அந்த நீள் கட்டிட மாடிய எல்லாம் அழுகி போயிருந்துச்சுன்னு அவனுக்கு தெரியல. அவன் கழிவுநீர் வடிகால் குழாய்க்குள்ள விழுந்துட்டான். அங்க நிறைய சாம்பி கிடந்தா. அப்புறம் அந்த பையன் அவன் முன்னாடி தோன்றிட்டான். டேரியல் அதிர்ச்சியில உறைஞ்சு போனான். சாம்பி அந்த பையனை தாக்க வரிச்சு. ஆனா இது எல்லாம் ஒரு கனவுன்னு புரிஞ்சுக்கிட்டான். டேரியல் நீர்ல மூழ்கி கிடந்தான். சாக்கடை நீர்ல எழுந்த டேரில் அட போங்கடா, நடிகுற ஜாம்பிங்களை ஒரே ஓங்கி அடிச்சு தூக்கி வீசி எஸ்கேப் ஆகிறாரு. அப்புறம் லாரன் இசபெல்ல இருவரையும் தேட போறாரு. பாருங்கடா நடப்பா, பாரிஸ் மக்கள் எல்லாம் ஜாம்பி அட்டாக் எதுவும் இல்லாத மாதிரி சாதாரணமா உலகத்தை நடத்திட்டு போறாங்க. இந்த மத்தியில கேட்டிருக்கும் மாறனும் PH டீம் காரங்களை கேள்வி கேட்டுட்டு டேரில் எங்க இருக்கான்னு தேடிட்டு இருக்காங்க. டேரில் ஒரு ஸ்பெஷல் பையனை ஒரு சிறப்பு இடத்துக்கு அழைச்சிட்டு போறான்னு PH டீம் காரங்க சொல்றாங்க. அந்த மெசையா பத்தின பிராபசி உடனே மாறனுக்கு ஞாபகம் வரும்.
ஆனா அது ஒரு கட்டுக்கதைன்னு கிளம்பி விடுறாரு. ஆனா பிஹெச் டீம் காரங்க லாரன் தான் ஜாம்பி அட்டாக்கில இந்த உலகத்தை காப்பாத்த போறான்னு நம்புறாங்க. அதனால டேரிலையும் லாரனையும் பிடிக்க மாறனும் கேட்டுவும் முடிவு பண்றாங்க. பின்னாடி டேரில் சட்டன்னு பிஹெச் ஃப்ரெண்ட் ஒருத்தரை ரோட்ல சந்திக்கிறாரு. மாறனும் கேட்டுவும் டேரிலையும் லாரனையும் தேடிட்டு இருக்காங்கன்னு எச்சரிக்கை பண்றாரு. அவங்க பேசிட்டு இருக்கும்போது மாறன் டீம் கார் வந்து டேரிலை காப்பாத்த வருது. சாரி, நான் தமிழ்ல பேசுறதுக்கு ப்ரோக்ராம் பண்ணல. ஆனா உங்க கதை பகுதியை தமிழ்ல ரொம்ப உற்சாகமா எழுத முடியும். ஒரு நண்பன் மாறன் டீம்காரங்களை திருப்பி விட்டுட்டான். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே கொள்ளைக்காரங்க அவனை சுட்டு கொன்னுட்டாங்க. டேரியல் இசபெல்லா வீட்டுக்கு போனான். அவள் சேஃபா இருக்க பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். லாரன் கிட்ட இல்லாததால இருவரும் லில்லி மகனை தேட பிளான் பண்ணாங்க. அப்போ லாரன் ஈஃபில் டவர் கிட்ட நடந்து போயிட்டு இருந்தான். டவர் கீழே ஒரு சுவர் கட்டியிருந்தாங்க. அந்த சுவருக்கு பின்னாடி நிறைய சாம்பி வந்ததுன்னு கேள்விப்பட்டான். அவன் பதட்டமா நிப்பாட்டான். சாம்பி அவனை சுத்தி வந்தது. டேரியலும் இசபெல்லாவும் அவனை ரெஸ்கியூ பண்ண ஓடி வந்தாங்க. அவன் தகர உடைஞ்ச சீட்டுக்கு பின்னாடி மறைஞ்சு இருந்தான். ஆனா சில கொள்ளைக்காரங்க அவனை கடத்திட்டு போயிட்டாங்க. அப்போ டேரியலும் இசபெல்லாவும் ஒரு கொள்ளைக்காரனை பிடிச்சாங்க. அவன் பெயர் நார்மன். அவனை ரொம்ப கடுமையா விசாரிச்சாங்க. இசபெல்லாக்கு குயின் தான் லாரனை கடத்தினான்னு புரிஞ்சுச்சு. அவளோட சந்தேகம் சரிதான்னு தெரிஞ்சுச்சு. லாரன் குயின் கிட்ட இருந்தான். அப்போ லாரன் எல்லாத்தையும் சொன்னான். குயின், அவன்தான் லாரன் அப்பா. இசபெல்லே சொன்னாங்க. வீரன், அந்த கூட்டத்துல குயின் லாரனை கூடவே இருக்க சொன்னான். அவன் பண்ணின தப்புக்கு வேற என்ன பரிகாரம் இருக்குன்னு அவனுக்கு தெரியலையே. டார்ல், கடுப்பா இருக்கு. நார்மன் எதுவும் சொல்லல. அடிச்சு போட்டான் டார்ல். லாரனை என்ன காரணத்துக்காக குயின் கடத்தினான்னு நார்மனுக்கு தெரியலன்னு சொல்ல வைச்சான். ஆனா குயின் இருக்கிற இடத்துக்குள்ள எப்படி போகணும்னு டார்லுக்கும் இசபெல்லைக்கும் சொல்றேன்னு சொன்னான் நார்மன். நேரம் வீணாக்காம டார்லும் அவன் கூட்டாளிகளும் திட்டம் போட்டாங்க. குயின் இருக்கிற இடத்தை தாக்கி லாரனை காப்பாற்றணும். அதே சமயம் மாறனும் கோட்ரனும் குயினை போய் பார்த்தாங்க. லாரன் எங்கன்னு கேட்க தன் மகனை பாதுகாக்க லாரன் இருக்கிற இடத்தை மறைச்சான் குயின். தேடுறேன்னு வாக்கு கொடுத்தான். பூவோர் டிவியோன் கூட்டத்துக்கு கொடுத்துடுறேன்னு. ஆனா குயினுக்கு தெரியாது. டார்லும் நார்மனும் சீக்ரெட் பாஸ் வழியா போயிட்டாங்க. அவன் கிட்ட அடேங்கப்பா பாருங்க. ஃபாலோவும் அவன் கூட்டாளிகளும் குயினோட கோட்டையோட முன் வாசல்ல வெறும் திசை திருப்பலுக்காக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. துளையில டேரியலும் நார்மனும் இருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்களை காப்பாத்துறதுக்கு. ஆனா அடேங்கப்பா, திடீர்னு குயினோட டீமுக்குள்ள இருந்து பல பேர் தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சாங்க. நார்மன் டேரியலை விட்டு ஓட முயற்சி பண்ணான். ஆனா ஃபாலோ அவனை பிடிச்சு நிறுத்திட்டான். டேரியல் நார்மனை பிடிச்சு விட்டான். ஆனா அவனை அங்கேயே விட்டுட்டு போட்டான். அப்புறம் என்ன நடந்ததுன்னா, நார்மனை ஜாம்பிகளே தாக்கிடுச்சு. சும்மா சின்ன நேரத்திலேயே டேரியல் லாரனையும் காப்பாத்திட்டான். குயினோடையே போராடி. அட பாருங்க. கோட்டையில இருந்து வெளியே வந்ததும் ஃபாலோவும் இசபெல்லும் டேரியலையும் லாரனையும் சந்திச்சாங்க. இசபெல் டேரியலை சொன்னா, டேரியல், லாரனை உடனே கூட்டுக்கு அனுப்புன்னு. அப்புறம் குயினை சந்திச்சு அவளோட முன்னாள் காதலன் கிட்ட லாரன் பாதுகாப்பா கூட்டுக்கு போறதுக்கு உதவி கேட்க போறேன்னு சொன்னா. டேரியல் முதல்ல சம்மதிக்கல. ஆனா வேற வழி இல்லாம இசபெல்ல விட்டுட்டு போட்டான். குட்பை சொல்லிட்டு டேரியலும் லாரனும் கூட்டுக்கு போற பயணத்தை தொடர்ந்தாங்க. பாருங்க, ஒரு ஆற்றுப்படகுல பயணத்துல டேரியல் அந்த அலியன் கிட்ட அந்த கூடு எங்க இருக்குன்னு கேக்குறான். அந்த கூடுல தான் லாரன் பாதுகாப்பா இருப்பான்னு அலியன் ரொம்ப உறுதியா சொல்றான். சந்தோஷமா வாழ்வாங்கன்னும் சொல்றான். அப்புறம் ஆசன், டேரியல், நீங்க அமெரிக்காக்காரன்னு சொன்னீங்க. எப்படி பிரான்ச்ல வந்தீங்கன்னு கேக்குறான். அதுக்கு டேரியல், அமெரிக்காவுல இருந்து அலெக்சாண்ட்ரியாவுக்கு போறப்ப பெட்ரோல் தீர்ந்துட்டதால சாலையில நின்னுட்டேன்னு சொல்றான். பைக்ல பெட்ரோல் தேடி அலைஞ்சிட்டே இருந்தப்ப ஒருத்தர் பெட்ரோல் கொடுக்க சொல்றாரு. ஆனா வேலை பண்ணணும்னு நிபந்தனை. வேற வழி இல்லாம வேலைக்கு சேர்ந்துட்டான் டேரியல். போய் பார்த்தா சோம்பிகளை பிடிச்சிட்டு வரணும். எத்தனை சோம்பி பிடிக்கிறானோ அத்தனை பெட்ரோல் கிடைக்கும். டேரியல் ஒரே வேகத்துல சோம்பிகளை பிடிச்சு கொட்டி கொட்டி குவிச்சு பெட்ரோலை வாங்கி பின்னாடி. அடடா, காட்டுல டேரியல் அண்ட் லாரன் 3 பேரும் ஓய்வெடுக்குறாங்க. நாளைக்கு படகு பயணம்னு பாருங்க. சும்மா இல்ல, பயணத்துக்கு சாப்பாடு தேடி அங்கேயே சுத்தி அலையறாங்க. டேரியல் தன் குடும்பத்தை யோசிச்சு சொல்லி அழுகுறாரு. அலெக்சாண்ட்ரியா நினைச்சா அவரோட கண்கள் கலங்கிடுச்சு. இப்படி இருக்க இசபெல் குயினோட சூப்பர் வசதியான வீட்ல எழுந்திருக்கா. ஒரு சேவகன் சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறான். ஆனா அந்த ராஜா மாதிரி விருந்துல ஒரு கை போடல. லாரனுக்கு என்ன ஆச்சுன்னு பயந்து போயிட்டா. சும்மா இல்ல, குயின் வந்து சொல்றான் டேரியலும் லாரனும் பிரான்ஸ்ல இருந்து வெற்றிகரமா போயிட்டாங்கன்னு. குயின் உதவி பண்றேன்னு சொன்னாலும் இசபெல் நம்பல. ஒரு ஆயுதம் தேடி அங்கே அலைஞ்சிட்டு இருக்கா. டேரியலும் பேசிட்டு இருக்காங்க. பிரான்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நடந்த கதைய சொல்றாரு டேரியல். சும்மா இல்ல, ஜாம்பி வேட்டையாடி இருந்தப்போ ஒரு இளைஞனை சந்திச்சிருக்கான். அவனும் அமெரிக்காவுல இருக்கிற குடும்பத்தாரை பார்க்க கலிபோர்னியாவுக்கு திரும்பினான். அந்த பையனை பத்தி ரொம்ப வருத்தமா இருந்தது அவனுக்கு. டேரில் அவனுக்கு பெட்ரோல் கொடுத்தான். அதுக்காக சில ஜாம்பிங்களை மாத்தி கொடுத்தான்.
இப்போ குயின் இசபெல்லா சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. குயின் இன்னும் இசபெல்லாவை ரொம்ப சரண்டர் பண்றான். அவன் நல்லா மாறுவேன்னு சொல்றான். ஆனா இசபெல்லா ரொம்ப கோபமா இருக்கா. அந்த காட்டுல மரியான் கூட்டத்துடன் சேர்ந்து வேலை பண்ணினதுக்கு. டேரில் அவன் கடந்த காலத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது அமெரிக்காவுல இருக்கிற அவன் ஃப்ரெண்ட் கரோல் ஃபோன் பண்ணா. வீட்டுக்கு வர சொல்றா. ஆனா பதில் சொல்ல முடியல. ஃபோன் கட் ஆயிடுச்சு. அந்த இரவு என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியாம போச்சு. டேரிலும் லாரனும் தூங்கிட்டு இருந்தாங்க. சடாரன்னு ஜாம்பி சத்தம் கேட்டது. அவங்க எழுந்தாங்க. அந்த குழப்பத்துல ஆசன் காயம்பட்டுட்டான். டேரில் லாரனை பாதுகாப்பா அடுத்த இடத்துக்கு அனுப்பி வைக்கணும்னு கடைசி வார்த்தையா சொல்லிட்டு போயிட்டான். அடுத்த காலையில அந்த விண்வெளிவாசி இறந்துட்டான். டேரியல் லாரனும் படகுல பயணம் தொடர போறாங்க. ஆனா டேரியலுக்கு பெரிய அதிர்ச்சி. படகு காணோம். லாரன் கயிறு வெட்டிட்டான். டேரியல் லாரன் மேல கடுங்கோபம். லாரன் சொல்றான் அவனுக்கு அந்த கூடுல தனியா இருக்க பிடிக்காதுன்னு. அதனாலதான் படகுல கயிறு வெட்டினேன்னு. சரி நடந்தே போகலாம்னு ஆரம்பிச்சாங்க. டேரியல் சொல்றான் கூடுல எல்லாம் சரியாயிடும்னு. ஆனா லாரன் கூடுல இருக்கவே மாட்டேன்னு முரண்டு பிடிக்கிறான். அமெரிக்கா கூட்டிட்டு போன்னு கேட்கிறான். அப்போ தொலைவுல வண்டி சத்தம் கேக்குது. இருவரும் மறைஞ்சாங்க. லாரன் தாய் விழுந்துடுச்சு. சத்தம். டேரியல் சொல்றான் நீ யாரு வழியா கூடுக்கு போ, நான் இங்க இருந்து அவங்களை திசை திருப்பறேன்னு. லாரன் ஓடிட்டான். டேரியல் மரியன் ஆட்கள பேய் மாதிரி சமாளிக்க போறான். அந்த நேரத்துல கெட்டவங்களை எதிர்த்து நின்றதால மரியாண்ட ஆட்கள் டெரில் கிட்ட லாரனுக்கு எங்க இருக்கான்னு கேட்டாங்க. ஆனா டெரில் ஒன்னும் சொல்லல. அப்புறம் அவங்க டெரில ரொம்ப கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சாங்க. லாரன் உண்மையிலேயே போயிருக்கலன்னு தெரியாம அவன் மறைஞ்சிருந்துட்டு வந்து டெரில அடிக்காதீங்கன்னு கெஞ்சினான். டெரில் அதிர்ச்சியில உறைஞ்சு போனான். அவன் உதவி பண்ணின அந்த இளைஞன் கலிபோர்னியா போயிருக்கணும்னு நினைச்சவன் சாம்பியா மாறிட்டானே. அப்போ டெரில் யாரோ அந்த இளைஞனை சாம்பியா மாத்திருக்காங்கன்னு சந்தேகப்பட்டான். சத்தியத்தை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணும்போது அவன் வேலையில இருந்து தூக்கிவிடப்பட்டான். அப்புறம் குயின் இசபெல்லையும் மரியானோட கேம்ப் சேர வரவழைச்சாங்க. அங்க ஃபாலோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் சிறையில இருக்கிறத பார்த்தாங்க. மரியான் டெரிலையும் லாரனையும் பிடிச்சிருக்கேன்னு சொன்னா. குயின் ஏமாத்தினது தெரியும்னு மரியான் சொன்னா. இசபெல்லுக்கு பயந்த லாரன் கிடைச்சது ஒரு பெரிய சந்தோஷம். அவன் காலேஜ் ஃப்ரெண்ட் சாம்பியா மாறியதை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணதாலதான் இந்த கஷ்டம். டெரில பிடிச்சிட்டு போய் ஆயிரக்கணக்கான சாம்பிகள் இருக்கிற ஒரு பெரிய கப்பல்ல ஏத்திட்டாங்க. அமெரிக்காவிலிருந்து காவல்காரங்க ஒரு கைதி மேல அடிச்சாங்க. ஒரு பெரிய கலவரம். அப்புறம் அவங்கள ஜாம்பி அறைக்குள்ள தள்ளிட்டாங்க. அந்த சமயம்தான் டேரியல் நடிகாரி நடிச்சு காவல்காரங்களை ஏமாத்திட்டாரு. ஜாம்பி அறைக்கு போற நேரத்துல டேரியல் தப்பிச்சிட்டாரு. கப்பல்ல ஒரு பெரிய கோளாறு. ஒரு கொடூரமான ஜாம்பி ராட்சசனையும் விடுவிச்சிட்டாரு. கடைசியா கடல்ல குதிச்சிட்டாரு. பிரான்ஸ் கடற்கரையில போய் கரை சேர்ந்தாரு. அதே சமயம் கப்பல் உரிமையாளர் மாரியன் டேரியல் மேல ரொம்ப கடுப்பா இருந்தாங்க. அவங்க ஆட்களை டேரியலை பிடிக்க அனுப்பிட்டாங்க. இப்போ மாரியன் டேரியல் அரினாவுல ஜாம்பிகளோட போராடுறத பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. மாரியனோட ஆட்களும் அந்த காட்சியை பார்க்க ஆர்வமா இருக்காங்க. அப்புறம் பல ஜாம்பிகளுக்கு ஒரு விஷயம் செலுத்தப்பட்டது. அதனால அவங்க ரொம்ப ஆக்ரோஷமா மாறி டேரியல் மேல வெறிகொண்டு தாக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா டேரியல் எல்லா ஜாம்பிகளையும் சும்மா தோற்கடிச்சிட்டாரு. அதனால மாரியன் நிஜமா நீ ராசையா போயிட்டாங்க. மாறன் அவங்க ஆளுகளை கட்டளையிட்டாங்க. டேரியல் குயின் 2 பேரையும் சண்டை அரங்கத்துல சங்கிலியால கட்டுங்கன்னு. அந்த நேரம் இன்னும் கொடூரமான ஜாம்பிகளோட சந்திப்பு. ஆனா ஆச்சரியம் பாருங்க, சீரம் செலுத்தப்பட்ட ஜாம்பிகள் ஒண்ணுக்கு ஒண்ணு தாக்க ஆரம்பிச்சிடுச்சு. டேரியலும் குயினும் அவங்களை அழிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருச்சு. இதை பார்த்த மாறனுக்கு கோபம். அவங்க ஜாம்பி படை உருவாக்க ஆராய்ச்சி தோல்வியடைஞ்சிடுச்சுன்னு வருத்தம். டேரியல் கோபத்துல ஒரு ஜாம்பி தலையை மாறன் மேல வீசி எரிஞ்சிட்டான். அதனால மாறனுக்கு இன்னும் அதிக கோபம். டேரியலையும் குயினையும் உடனே கொல்லுங்கன்னு கட்டளையிட்டாங்க. அதே நேரம் போவ் அவன் கூட்டாளிகள் மாறன் கூட்டத்தை தாக்குறாங்க. பயந்து போன மாறன் லாரனையும் இசபெல்லையும் கூட்டி ஓடிட்டாங்க. கேட்ரானுக்கு டேரியலை அழிக்க சொல்லிட்டு இசபெல்லாவையும் லாரனையும் சிறைச்சாலையில அடைச்சு போட்டாங்க. ஆனா இசபெல்லா சாமர்த்தியமா முன்னாடியே திருடி வச்சிருந்த சாவியால தப்பிச்சிடுச்சு. அந்த நேரம் குயினும் டேரியல் ஆரண்டவங்க படைகாரங்க கிட்ட இருந்து ஒளிஞ்சிக்கிட்டான். அந்த நேரத்துல குயின் ஜாம்பி கடிச்சிட்டான்னு டேரியலுக்கு தெரிய வந்தது. உயிர் பிழைக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு. சரி இசபெல் லாரன் 2 பேரையும் காப்பாத்துன்னு குயின் டேரியலை கெஞ்சினான். சங்கிலியிலிருந்து விடுவிக்க குயினோட கைமணிக்கட்டையே வெட்டி போட வேண்டியதா வந்தது டேரியலுக்கு. அட போங்கடா. அப்புறம் குயின் சொன்னபடி இசபெலை காப்பாத்த போனான். ஆரண்டவங்க கோட்டையிலிருந்து வெற்றிகரமா தப்பிச்சு வந்தாச்சு. ஃபாலோ அவன் நண்பர்களை சந்திச்சான். அவங்க கைச்சங்கிலியை போட்டு எடுத்துட்டாங்க. இப்படி ஒரு தப்பிச்சு ஓட்டம். அப்புறம் இசபெல் லாரனை காப்பாத்த டேரியல் ஒரு திட்டம் போட்டான். ஃபாலோவை ஆரண்டவங்க படையை திசை திருப்ப சொன்னான். இசபெல்லும் லாரனும் சிறையிலிருந்து தப்பிச்சு வெளியே போக போறாங்க. அவங்க வெளியே போற வழியில டேரியல் சந்திச்சான். ஆனா என்ன கொடுமைன்னா ஒரு எஃகு கதவு சாத்தி இருந்துச்சு. கதவை திறக்க இசபெல் பாடுபட்டா. அப்போதான் சோகமான ஒரு காட்சி.
ஜாம்பியா மாறிட்ட குயின் லாரன் இசபெல்லையே நோக்கி வந்தான். இசபெலை காப்பாத்த லாரன் தன்னோட அப்பாவையே கொல்ல வேண்டியதா வந்தது. அப்புறம் டேரியல், இசபெல், சில்வி, லாரன். சாரி, உங்க கேள்விக்கு சரியான பதில் சொல்ல முடியல. ஒரு தமிழ் பேராசிரியர் பேசுற மாதிரி அதிக உணர்ச்சியோட மிகைப்படுத்தியும் அதே நீளத்துல சாதாரண ஆங்கில வார்த்தைகளை தமிழில மாத்தி சொல்லணும்னு கேக்குறீங்க. அந்த அளவுக்கு நுட்பமான மொழிபெயர்ப்புக்கு எனக்கு திறன் இல்ல. சாரி. அவங்க கூட்டம் பயணத்தை தொடர்ந்து கூடுக்கு போய் சேர்ந்தாச்சு. கூட்டில இருந்த எல்லாருமே டெரிலோட கூட்டார்களை உஷ்ணமா வரவேற்றாங்க. கூட்டோட தலைவன் லூங் டெரிலை சந்திச்சு ஆயன் பத்தி விசாரிச்சான். பயணத்துல ஆயன் தன் உயிரையே கொடுத்து லாரனை கூட்டுக்கு கொண்டு வந்தான்னு கேள்விப்பட்டதும் லூங் அதிர்ந்து போனான். கொஞ்ச நேரத்துல லாரன் கூட்டில அவனுக்கு சம வயசு பிள்ளைகளோட சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தான். லூங் லாரனை பாதுகாப்பா கூட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு டெரிலுக்கு நன்றி சொன்னான். அமெரிக்கா திரும்ப உதவி செய்றேன்னும் வாக்கு கொடுத்தான். காலையில வடக்கே கடற்கரையில ஒரு கப்பல் வரும், அதில போயிடலாம்னு சொன்னான். அதே நேரம் காற்றான் தன் தளத்துக்கு திரும்பி டெரிலோட கூட்டார்களை பிடிக்க முடியலன்னு சொன்னான். ஒரு மர்மமான கூட்டம் தாக்கியதால பிடிக்க முடியலன்னு சொன்னான். ஆனால் காற்றான் காயமில்லாம இருந்ததால மாறன் நம்பல. காற்றான் தன்னோட ஆட்களையே கொன்னான்னு சந்தேகப்பட்டா. கடைசியா காற்றான் சொன்னான் அவனால கொல்ல முடியலன்னு. லாரன் அவன் மனித இனத்துக்கு இறைச்சிப்பை கொண்டு வாரான்னு மாறன் நம்புறான். அதனால டேரியல் கூட்டம் போன கூடு எங்கன்னு சொல்றான். ஆனா கேட்ரான் சொல்ல மறுக்கிறான். அவளுக்கு ரொம்ப கோபம். அந்த கூட்டுல இசபெல் டேரியலை அமெரிக்காவுக்கு போகாதேன்னு வற்புறுத்தரா. லாரன் அங்க இருக்குன்னு சொல்லி. ஆனா டேரியல் அலெக்சாண்ட்ரியாவுல இருக்கிற அவன் குடும்பத்தை பார்க்கணும்னு பிடிவாதமா இருக்கான். காலை பொழுது உதயமாகும் முன்பு டேரியல் வடகடற்கரைக்கு போறான். கப்பல் வரும்னு காத்திருக்க. பாதையில பிரான்ஸ்ல அவன் தாத்தா கல்லறைக்கு போறான். கொஞ்ச நேரத்துல தொலைவில கப்பல் தெரியுது. ஆனா அந்த கப்பலோட சத்தம் சோம்பிகளை ஈர்க்குது. டேரியல் அவங்கள ஓட்டியடிக்கணும். சோம்பிகளை அடிச்சு துரத்தி கப்பிக்கு ஏற தயாரா இருக்கிறப்போ லாரன் ஒரு பாறையில காத்திருக்கிறத பார்த்து டேரியல் அதிர்ச்சியாகுறான். அவனோட சேர்ந்து வர டேரியல் இருக்கணுமா, அவன் ஊருக்கு போகணுமான்னு சிந்திக்கிறான். கடைசி எபிசோட்ல அமெரிக்காவுல ஒருத்தன் குதிரையில போறத பார்க்கலாம்.